வணக்கம் தமிழ்நாடு உறவுகளுக்கு. அதாவது என்ன சொன்னால், மீண்டும் ஒரு விடயத்துடன் உங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்றால் இப்போ எல்லாருக்கும் ஒரு வந்து 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் வந்திருக்கலாம். அந்த 30-35 வயசு வந்திருக்கு. இப்போ 30 வருஷம் ஆகிவிட்டு சொன்னால் அவருக்கு 65 வயசு 6 நிலப்பாடில் இருக்கணும். அந்த ஒரு நிலப்பாடு வந்து பல பேர் யோசனை என்ன சொன்னால், நாங்கள் இல்லாத நேரத்தில் எமது சொத்துகளுக்கு என்ன நடக்கும். சில தான் வீடு வாங்கி வச்சுப்போம். வீடுன்னு சொன்னால் யோசிக்கிறோம், எங்களுக்கு 60-62 வயசாகுது, எங்களுக்கு ஏதாவது நடந்தால் தான் தெரியும், எங்களுக்கு ஒரு இறப்பு வந்தால் எனக்கு பிறகு இந்த சொத்துகளுக்கு என்ன நடக்கும். இது பற்றியான ஒரு விடயம்தான் இங்கே நாங்கள் இங்கே அலசார இருக்கிறோம். முதலாவது கேள்வி என்னென்றால், இதுக்கு என்ன வழி? அதான் இந்த கேள்வியான முதல் கேள்வி. என்னன்னு சொன்னால், இப்போ பல குடும்பங்களில் வந்து இப்போ மனைவிக்கு தெரியாமல் கணவர் வந்து இப்போ சொத்துகள் வைத்திருந்தால், வெளிநாட்டிலையோ உள்நாட்டிலையோ இல்லாட்டிக்கு பிள்ளைகளுக்கு தெரியாமல் சொத்துகள் இருந்தால், ஒரு இறப்புக்கு பிறகு அந்த சொத்துகள் ஒருத்தருக்கும் தெரியாமல் இருந்தால் அது என்ன நடக்கும். இல்லாட்டிக்கு இருக்கும் சொத்துகள் கூட தெரிஞ்சு, இப்போ குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கிற சொத்து யாருக்கு இறப்புக்கு பிறகு வந்து கிடைக்கும்ன்றதை பற்றி ஒரு பெரிய விடயமாக தான் சில குடும்பங்களில் இது ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்குது. இதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொன்னால், டெஸ்டமெண்ட், இன்றைக்கு உயில், தமிழில் உயில்னு சொல்லுவாங்க. டெஸ்டமெண்ட் செஞ்சால் அதுக்குரிய தீர்வு இருக்குது. ஓகே, இதை வச்சுருந்தா இந்த டெஸ்டமெண்ட் என்றால் என்ன ஒரு கேள்வி இருக்குயா? டெஸ்டமெண்ட் என்று சொல்லி என்னன்னு சொன்னால், தமிழில் உயிலண்டுவாங்க. இறப்புக்கு பிறகு குடும்பத்துக்கு யாருக்கு என்ன சொத்து கிடைக்கணுன்றதை வந்து எழுத்து மூலம் வந்து உயிலாக எழுதி கொள்ளலாம். அதில் வந்து 2 விதமான வழிகள் இருக்குது அதை எழுதி கொள்வதற்கு. ஒரு வழி வந்து நாமளே கையெழுத்து எங்களோட சொந்த கையெழுத்தில் எழுதவும். அது முக்கியமான ஒரு விடயம். அது வந்து கம்ப்யூட்டரில் எழுத இல்லாது, உங்களோட கை மூலம் எழுதி உங்களோட கை மூலம் சைன் வச்சு இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ தான் அது வந்து அரசாங்க ரீதியாக செல்லுபடியாகும். அது வந்து ஒரு வழி. அது செலவு குறைந்த ஒரு வழி. என்ன சொன்னால், அதுக்கு உங்களுக்கு ஒரு விதமான செலவும் இல்லை, அதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. அது வந்து அந்த கடிதம் ஒருத்தருக்கும் தெரியாமல் பட்சத்தில் போனால், கிடைக்காத பட்சத்தில் போனால் ஒருத்தருக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது நீங்கள் ஒரு உயிர் எழுதி வச்சுக்கிறீங்கன்னு. இன்னொரு விஷயம் இருக்குது, நோத்தாரிசிட்ட போய் ஒரு டெஸ்டமெண்ட் எழுதலாம். அதில் வந்து 300 to 1500 ஃப்ராங்க் கிட்ட அதுக்குரிய செலவு உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்காது. நீங்கள் கொடுக்கும் உயிலின் விஷயத்தை பொறுத்தான் இருக்கு, தொகைகள் உங்களுக்கு இருக்கும் சொத்துகள் அதில் பொறுத்து தான் இருக்குது எவ்வளவு செலவு அதுக்குரிய உருவாகும்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், வேலைப்பாடு கூடையாக இருக்கும் பட்சத்தில் வந்து செலவுகளும் கூடையாக இருக்கும், வேலைப்பாடு குறைவாக இருக்கும் பட்சத்தில் வந்து செலவுகளும் குறைவாக இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் நோத்தாரிசிட்டே கொடுத்து வைக்கலாம், இல்லாட்டி அரசாங்கத்திட்ட கொடுத்து வைக்கலாம், இல்லாட்டிக்கு நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு சொல்லி வைக்கலாம். நீங்கள் உயில் எழுதி வச்சிருக்கிறீங்க, பேங்க் லோக்கரில் இருக்குது என்ன சொல்லி வச்சா ஓகே, ஒரு இறப்புக்கு பிறகு அந்த பேங்க் லோக்கரை ஓப்பன் பண்ணிக்க அந்த டெஸ்டமெண்ட் வரும். இன்றைக்கு டெஸ்டமெண்ட் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்கள் வந்து அறிவிக்கலாம். டெஸ்டமெண்ட்டில் என்ன எழுதியிருக்கிறீங்கன்னு நீங்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொன்னால், இறப்புக்கு முதலே இல்லாட்டிக்கு சில வாக்குவாதங்கள் வர தொடங்கிடும். மற்ற அதே நேரத்தில் வந்து இது எழுதா வச்சிருக்க அடிக்க என்னென்ன பிரச்சனை வர இருக்கும்னு சொன்னால், குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் உருவாகலாம், பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம், யாருக்கு என்ன சொத்து, எவ்வளோ சொத்தில் வந்து எவ்வளோ பங்கு கிடைக்கும்ன்ற விஷயங்கள் வந்து அது வந்து இறப்புக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை தான் இது. அதால் வந்து டெஸ்டமெண்ட் எழுதாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை தான் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிறதுன்னு சொன்னால், டெஸ்டமெண்ட்னு சொன்னால் நொத்தார் மூலமாக நீங்கள் ஒன்று எழுதி வைக்கிறால அது வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். சில நீங்கள் நகை வச்சிருக்கலாம், காசு பணம் சேர்த்து வச்சுக்கலாம், சில தங்கங்கள் வாங்கி வைக்கிறது இதில் இருக்கிறோம். இதை விட இன்னொரு விடயம் இருக்குன்னு சொன்னால், இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து 50% மேற்பட்டவர் வந்து இந்த வீடுகளை வாங்கினோம். இந்த வீடுகளை வாங்கிக்க வந்து அவர்களுக்கு நான் வீடு வாங்கி 10 வருஷம் 15 வருஷம், ஆனால் இந்த வீடு தம்பி எனக்கு வயசாகுது. சில பேர் கைக்கு வீடு வாங்கணும்னு கைக்கும் பொழுது சொன்னேன், நான் வீடு வாங்கி என்ன செய்கிறது, நான் என்ன அரசாங்கத்துக்கு கொடுக்கவா, அப்படி ஒரு கேள்வி இங்கே கடவுள் என்ற கேட்டிருந்தது. இப்போ இன்னொரு பக்கத்தில் வந்து நான் வீடு வாங்கினால் என்ன தம்பி நன்மை, என்ன நான் நன்மை தீமை இருக்குன்ற கேள்வி இங்கே வந்து கொண்டிருக்கு. இப்போ சில பேர் நிற்கிறோம், நாங்கள் வீடு வாங்கி போல பணத்தை கொடுத்து வீடு வாங்கின பிறகு நாங்கள் இல்லைன்னா அந்த வீடு அரசாங்கத்துக்கு தான் போகும்ன்ற ஒரு தெளிவில்லாத ஒரு கேள்விகள் எங்களது மக்களே இருக்கின்றன. இப்போ அதை பற்றி ஒரு விளக்கம் உண்டு நாங்கள் இங்கே கொண்டு வர முடிஞ்சு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், வீடு வாங்கினால்
நீங்கள் வீடு வாங்கிய பின்பு நீங்கள் இல்லாத காலத்தில் அது யாருக்கு எப்படி அது போச்சிருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வீடு வாங்கினது தெரியும். நீங்கள் நொத்தார நீங்கள் வீடை வந்து எழுதும் பொழுது நொத்தார் சொல்லுவார் யார் எப்படி அப்படின்னு. அந்த விஷயத்திற்கா நமக்கு தெளிவுபடுத்த முடியும். கண்டிப்பாக. ஓகே. நார்மலாக வந்து அரசாங்க ரீதியாக வந்து சில நடைமுறை இருக்குது. நார்மலாக எப்படின்னு சொன்னால், ஒரு இறப்புக்கு பின் கணவர் இறந்தால் மனைவிக்கு 50% ஆட்டோமேட்டிக்காக போகும். புள்ளியல் இருந்துச்சுன்னு சொன்னால் புள்ளியலுக்கு 50% போகும். அப்போ 2 புள்ளியல் இருந்துச்சுன்னு சொன்னால் 2 புள்ளியலுக்கு வந்து 25% பிரிஞ்சு வைஃபுக்கு வந்து 50% காசு பணம் போகும். இது வந்து புள்ளியல் இல்லாத பட்சத்தில் மனைவிக்கு 75%, பெற்றோர்கள் இருந்த பட்சத்தில் வந்து பெற்றோர்களுக்கு 25% போகும். பெற்றோர்களும் இல்லை மனைவியார் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவாக்கு வந்து 100% போகும். அதே மாதிரி தான் இப்போ மனைவியாரும் இல்லை புள்ளியல் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் புள்ளியலுக்கு 100% போகும். அது 2 புள்ளியல் 3 புள்ளியல் இருந்தால் அந்த 100% வந்து 3 இல்லை 2 வந்து பிரியும் தவிர மற்றபடி ஒரு இது மாற்றமும் இல்லை. அப்போ உங்களுக்கு புள்ளியல் இல்லை மனைவி இல்லை என்று பெற்றோர்களும் இல்லை என்று சொன்னால் அதுக்கு அடுத்த பட்சமாக உங்களோட சகோதரிகளுக்கு அந்த சொத்து வந்து போய் சேரும். அவையிலும் இல்லை என்று சொன்னால் உங்கள் சொந்தத்துக்கு போகிறதுக்கு தான் முதல் இது. அதுவும் இல்லை என்று சொன்னால் தான் கடைசியாக அரசாங்கத்துக்கு போகும். இதுதான் அரசாங்க ரீதியாக நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த டெஸ்டமெண்ட் எழுதுனீங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் வேறுபடும். அரசாங்க ரீதியாக ஒரு குறைஞ்சபட்சம் போக வேண்டிய சொத்துகள் இருக்குது, அது வந்து அரசாங்க ரீதியாக போகும். மிச்சம் வந்து டெஸ்டமெண்ட் நீங்கள் யாருக்கு எவ்வளவு பிரிக்கணும் என்று சொல்லலாம். இப்போ 3 புள்ளிகள் எனக்கு 2 புள்ளிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், ஒரு பிள்ளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெஸ்டமெண்ட் மூலம் எழுதினீங்கன்னு சொன்னால் அது வந்து சரியாக அந்த புள்ளிகளுக்கு எவ்வளோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி வந்து அந்த உங்களோட சொத்து வந்து பிரிபடும். ஓகே உறவுகளே, இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுப்பட்டீங்க என்று சொன்னால் பல பேர் கேட்ட ஒரு கேள்வி, வீடு வாங்கும் பொழுது என்ன நடக்கும், யாருக்கு போகும், எவருக்கு போகும், எந்த பிள்ளை போய் என்ன நடக்கும், அரசாங்கத்துக்கு போகுமான்ற பல கேள்விகள் இங்கே இருந்தது. அந்த கேள்வியை தான் நான் இங்கே கொண்டுனா இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அது மக்கள்கிட்ட போய் சேரணும். அதாவது உங்களுக்கு பிறகு பிள்ளைகள் உங்களோட பெற்றோர் சகோதரம் அப்படி தொடர்ந்து போய்க்கணும். அதுக்கு எல்லாம் இல்லைன்றது தான் இந்த அரசாங்க விடயம் தான் இங்கே. அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் சில பேர் வந்து வீடு வாங்கும் பொழுது சில இதுகள் இருக்குது, இன்சூரன்ஸ் திரையாக இருக்குது, இல்லை வேறு விடயங்கள் இருக்குது. அப்படியான விடயங்கள் என்ன பிரதிபலிக்கும்? ஸோ அதை பற்றியான ஒரு விளக்கம் தான் பார்ப்போம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு சொன்னால் 2 பேர், இப்போ ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து தான் அந்த வீடு வாங்கினோம் என்ன சொன்னால் அவங்க வருமானம் ஒரு ஆளுடைய வருமானத்தில் வந்து இப்போ இருக்கும் காலகட்டத்தில் வந்து வீடு வாங்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்போ 2 பேர் வேலை செஞ்சு 2 பேர்கிட்ட வருமானத்தில் தான் அந்த பேங்க் வங்கி வந்து உங்களுக்கு கடன் அளிக்குது வீடு வாங்குறதுக்குரிய விஷயத்தில். இதில் ஒரு ஆள் இறந்து போனாருன்னு சொன்னால் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், இறந்த பின் வந்து பார்ப்பினும் ஓகே இப்போ ஒரு ஆள் இல்லை, அப்போ ஒரு ஆளுடைய வருமானம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு ஆளுடைய வருமானத்தில் வந்து இந்த வீட்டை தொடர்ந்து வங்கி கட்ட முடியுமான்னு பார்க்கும் பட்சத்தில் இல்லைன்னு வந்து பட்சத்தில் வந்து வீடு வந்து விற்பனைக்கு போகும். ஏலத்துக்கு போய் வீடை விற்று அதில் ஏதாவது மிச்சம் வந்தால் அந்த காசு வந்து வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு போகும். மற்றும்படி வந்து மிச்சம் வந்து பேங்குக்கு போயிடும். ஏன்னா பேங்க் இப்போ வங்கிக்கு வந்து ரிசிக்கோ இருக்குது. அவை தான் பெரிய தொகையான கடனை உங்களுக்கு தாரபடியால் வந்து உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது. இதில் வந்து கூடுதலாக வந்து அந்த அமோர்டைசேஷன் செய்கிறதுக்கு வந்து கூடுதலாக வந்து லைஃப் இன்சூரன்ஸ் என்றால் ஆயுள் காப்புறுதி வந்து கூடுதலாக செய்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு இறப்பு வந்தால் டிரெக்டாக அந்த டோட்டஸ்ஃபால் கேபிட்டல்னு சொல்லி நாங்கள் வந்து சில இறந்தால் அது டிரெக்டாக அந்த இறப்புக்கு உரிய பணம் வந்து அந்த பேங்குக்கு செலுத்துகிற மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கு டிரெக்டாக ஒரு இறப்புக்கு பிறகு அந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து காசு வந்து வங்கிக்கு போயிடும். இன்றைக்கு உங்களோட கடன் குறைஞ்சிடும். அப்போ கடன் குறைஞ்ச பட்சத்தில் வந்து புதுசாக இருக்கிற கடனோட கணக்கு பண்ணி பார்க்க அந்த பட்ஜெட் காரணமாக இருக்கும் பொழுது தொடர்ந்து அவை வந்து அந்த வீட்டை வச்சிருக்கக்கூடிய வசதி இருக்கும். அது இல்லாமல் போகிற காலகட்டத்தில் வந்து திருப்பி அதே சிச்சுவேஷன் தான். இப்போ புள்ளியல் வீடு எடுப்பினுமா இருந்தால் பிள்ளைகள் அவைக்கு அந்த பட்ஜெட் இப்போ அவை சம்பளத்தையும் சேர்த்து போட்டு திருப்பி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் புது ஃபெத்ரா கொண்டு வரும் பேங்க்ல இருந்து. மற்றபடி இல்லாட்டி வீடு விற்க வேண்டிய இல்லாமல் தான் இந்த இடத்துல வருது. இதுலேயும் வந்து என்னன்னு சொன்னால் 2 விதமான விஷயம் இருக்குது. நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று வந்து டோட்டஸ்ஃபால் கேபிட்டல்ன்றது வந்து தனியாகவும் செய்யலாம். இன்றைக்கி பெரிய அமௌண்ட் 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் பெரிய அமௌண்ட்டுக்கு செய்யலாம். அது வருடாந்தம் கட்டுற ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அது அந்த இன்சூரன்ஸ் துறை கேட்க கேள்வியில் இருக்கும்.
கெசுண்டைட்ஸ்டெக்லரேஷன் சொல்லி கேள்வியில் இருக்கும். அண்ட் உங்களோட உங்களோட உடம்பு ரீதியான விஷயத்தை பற்றி நீங்கள் கொடுக்குற டெக்ளரேஷன், அதில் வந்து நீங்கள் உண்மையான விடயத்தை கொடுக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற வருத்தங்களை பற்றி கொடுக்காம பட்சத்தில் போனால் அது அவங்க அப்போ ஒன்றும் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இறப்புக்கு பிறகு அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களோட டாக்டர்கிட்ட எடுப்பாங்க, கேட்பாங்க ஏற்கனவே இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததா, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன விடயத்தில் வந்து இந்த இறப்பு வந்தேன்னு பார்க்க சப்போஸ் தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வருத்தம் முன்கூட்டியே நீங்கள் இன்சூரன்ஸ் திறக்கிறதுக்கு முதலே இந்த வருத்தம் இருந்திருக்கு, அது இந்த பின்பாடியில் தான் இப்போ இந்த இறப்பு வந்திருக்குன்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் கட்ட மாட்டோம்னு சொல்லி வாபஸ் வாங்கி கொள்ளக்கூடிய வசதியிலும் இருக்குது. அதாவது வந்து முக்கியம் முன்கூட்டியே எல்லாம் வடிவாக நீட்டாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கொடுத்து இன்சூரன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டிக்கு லைஃப் இன்சூரன்ஸ்லேயே இந்த ட்ரோசஸ் ஃபார் கேபிட்டல் செய்யலாம். அண்ட் உங்களுக்கு அந்த ரிசிக்கவும் இருக்கும். அது நீங்கள் வீடு வாங்குற அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கடன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் வங்கியில் எப்படியும் 2 லேபன் ஸ்பெசிஃபிக்கும் கொண்டு செஞ்சு ட்ரோசஸ் ஃபார் கேபிட்டல் செப்பரேட்டாக செய்கிறதுல வந்து உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பெரிய கடன் இல்லாட்டிக்கு லேபன் ஸ்பெசிஃபிக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் வடிவாக செய்யலாம். மற்றது வந்து இப்போ நாங்கள் எத்தனை வயசில் நாங்கள் ஒரு வீடு வாங்குறோன்னு இருக்குது. இப்போ எளிமையான வயசில் வாங்கிக்க இந்த சிச்சுவேஷன் வேறு. நாங்கள் 50, 45, 50 வயசுக்கு மேல் வாங்கிக்க ரிஸ்க் வந்து கூடையாக இருக்கிறக்க உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கட்டுற அமௌண்ட்டும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ அந்த டைமில் வடிவாக கணக்கு பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் காணுமா, எவ்வளவு சேவணுமெண்டு கூடுதலாக வந்து வங்கியிலும் வந்து உங்களுக்கு சொல்லுவீங்க. இப்போ இப்படி ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் செஞ்சாலும் இந்த அமௌண்ட்டுக்கு செய்யணும்னு சொல்லி. சில இடங்களில் என்ன நடக்கிறது, உங்களுக்கு அந்த வீடு வாங்குறதுக்காண்டி என்ன மினிமம் செய்யணுமோ செஞ்சுட்டு இந்த அலுவல் முடிஞ்சிடும். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வர்ற காலகட்டத்தில் வந்து தான் பிரச்சனை தொடங்கும். என்னென்னு சொன்னால் ஒரு இறப்பு நடக்குது, அந்த டைமில் பட்ஜெட் காணான்னு சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஆசையாக வாங்கின வீடையும் கடைசியில் கைவிட்டு விற்க வேண்டிய நிலைமை வரக்கூடிய சந்தர்ப்பமும் இதால் வந்து உருவாகுது.